கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்துள்ள அனைவரையும் வருக என வரவேற்கின்றோம். நமது 10 ரூபாய் இயக்கம் மற்றும் தேசிய மக்கள் சக்தி கட்சி இயக்கம் இணைந்திருக்கும் நீதி கோரி கண்டன ஆர்ப்பாட்டம் இனிதே துவங்க இருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டம் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, புதுக்கோட்டையில நம்ம சமூக ஆர்வலர் ஐயா ஜபராலிய படுகொலை செஞ்சிருக்காங்க. அவர் கண்டித்து அதனுடைய உண்மையான குற்றவாளிகளை இதுவரை கைது செய்யல, பேரளவில் கைது செஞ்சிருக்காங்க. அதை கண்டித்தும் ஒட்டுமொத்த நம்ம தமிழ்நாட்டில் இருக்க எல்லா சமூக ஆர்வலர்களுக்கும் பாதுகாப்பு வேண்டியும் இந்த கூட்டம் ஆரம்பிச்சிருக்கோம். ஆர்ப்பாட்டத்தை கண்டன ஆர்ப்பாட்டம் ஆரம்பிச்சிருக்கோம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் இப்போது மார்க்க வங்கியில் இன்று அவனுக்கு வாழ்வு இருக்கு. எனவே அவரை அதுக்காக போராடக்கூடிய ஒரு நபரை உடனடியாக ஜாமீனில் எடுப்பதற்கு தடையாக ஆர்எஸ்எஸும் மோடியும் சேர்ந்து வெல்லட்டும் சமூக ஆர்வலர்கள் ஒற்றுமை, தகவல் ஆர்வலர்கள் ஒற்றுமை கண்டிக்கின்றோம். ஜகபர் அலி படுகொலையை கண்டிக்கின்றோம். விட்டல்குமார் படுகொலையை கண்டிக்கின்றோம். ஜகபர் அலி படுகொலையை, விட்டல்குமார் படுகொலையை, சண்முகம் படுகொலையை கண்டிக்கின்றோம். அனுமதிக்க மாட்டோம். சமூக ஆர்வலர் மீதான தாக்குதலை அனுமதிக்க மாட்டோம். தமிழக அரசே காவல்துறையே வேடிக்கை பார்க்காதே. நடவடிக்கை சமூக ஆர்வலர் பாதுகாப்பு கொடுக்க, தயக்கம் என்ன? தமிழக அரசே தயக்கம் என்ன? ஐயோ கொண்டுட்டான். புதுக்கோட்டையில கொண்டுட்டான். ஜகபர் அலியை கொண்டுட்டான். வேலூர்ல கொண்டுட்டான். ஊழல தட்டி கேட்ட விட்டல்குமார கொண்டுட்டான். ஐயோ கொண்டுட்டான். அரூர்ல கொண்டுட்டான். ஐயோ அடிக்கிறான். தகவல் கேட்டா அடிக்கிறான். மனு கொடுத்தா அடிக்கிறான். ஐயோ அடிக்கிறான். நீதி கேட்டா அடிக்கிறான். மனு கொடுத்தா அடிக்கிறான். ஆட்சி போட்டா அடிக்கிறான். வேடிக்கை பார்க்குது. அரசு வேடிக்கை பார்க்குது. காவல்துறை வேடிக்கை பார்க்குது. காட்டி கொடுக்கிறான். அதிகாரி காட்டி கொடுக்கிறான். அரசாங்க ஊழியர் காட்டி கொடுக்கிறான். ஐயோ அடிக்கிறான். ரவுடி பையன் அடிக்கிறான். சமூக விரோதி அடிக்கிறான். சமூக ஆர்வலர் அடிக்கிறான். சட்டத்தை கையில் எடுத்தா. நீதி கேட்டா ஐயோ அடிக்கிறான். வேடிக்கை பார்க்குது. காவல்துறை வேடிக்கை பார்க்குது. என்னாச்சு? துறையே காவல்துறையே என்னாச்சு? தூங்குது. வருஷக்கணக்கில் தூங்குது. சமூக ஆர்வலர் படுகொலை வழக்கு தூங்குது.
என்னாச்சு என்னாச்சு பதிவு செய் அதிகாரிகள் மீது பதிவு செய் குற்ற வழக்கு பதிவு செய் காட்டி கொடுத்த போலீஸ் மீது கூட்டி கொடுத்த அதிகாரி மீது குற்ற வழக்கு பதிவு செய் ஐயோ கொண்டுட்டான் ஐயோ கொண்டுட்டான் ஜெகபரலிய கொண்டுட்டான் கனிம வளத்தை காக்க போய் கண்ணீர் அஞ்சலி ஆயிட்டாரு ஜெகபரலிக்கு நீதி என்னாச்சு தமிழக அரசே பதிவு செய் குற்ற வழக்கு பதிவு செய் ஜெகபரலி மனுவை குற்றவாளிகளுக்கு கொடுத்துட்ட அதிகாரி மீது நடவடிக்கை காவல்துறை மீது நடவடிக்கை குற்ற வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுத்துடு பாதுகாப்பு கொடு ஏற்கும் சமூக ஆர்வலருக்கு பாதுகாப்பு கொடு காவல்துறையே தமிழக அரசு பாதுகாப்பு கொடு பாதுகாப்பு கொடு கனிமவள கொள்ளைக்கு துணை போகாதே தமிழக அரசு காவல்துறையே பாதுகாப்பு கொடு சமூக ஆர்வலருக்கு பாதுகாப்பு கொடு நீதித்துறையே விரைந்து கொடு நீதி கொடு ஜெகபரலி படுகொலைக்கு விட்டல்குமார் படுகொலைக்கு சண்முகம் படுகொலைக்கு நீதி கொடு ஐயோ அடிக்கிறான் மனு கொடுத்தா அடிக்கிறான் நீதி கேட்டா அடிக்கிறான் மனு கொடுத்தா அடிக்கிறான் வேடிக்கை பாக்குது காவல்துறை வேடிக்கை பாக்குது தமிழக அரசு வேடிக்கை பாக்குது மத்திய அரசு வேடிக்கை பாக்குது துணை போறான் கட்சி எதிர்கட்சியும் தானே துணை போறான் ஜெகபரலி படுகொலைக்கு அதிகாரியும் துணை போறான் போலீஸும் துணை போறான் கலெக்டர்ட்ட மனு கொடுத்தா களவாணி பயிருக்கு போகுது கலெக்டர்ட்ட மனு கொடுத்தா களவாணி பயிருக்கு போகுது முதலமைச்சருக்கு மனு கொடுத்தா மொல்லமாரிக்கு போகுது முடிச்ச வைக்க போகுது அரசாங்க அலுவலகத்துல மனு கொடுத்தா புலனாரனுக்கு போகுது மனு எல்லாம் போகுது ஐயோ கொண்டுட்டான் மனு கொடுத்த ஜெகபரலிய ஓட்டுக்கு போன ஜெகபரலிய ஓட்டுக்கு போன விட்டல்குமார நீதி கேட்ட சண்முகத்தை கொன்னுட்டான் திருட்டு பையன் கொன்னுட்டான் கனிமவள கொள்ளை அடிச்ச திருட்டு பையன் சமூக ஆர்வலர் கொன்னுட்டான் நாதி இல்ல நீதி இல்ல தமிழ்நாடா சுடுகாடா இந்தியாவா சுடுகாடா தமிழ்நாடா சுடுகாடா இந்தியாவா சுடுகாடா ஐயோ செத்து போச்சு சட்டம் ஒழுங்கு செத்து போச்சு நீதி நேர்மை செத்து போச்சு போராட்டம் இது போராட்டம் சமூக ஆர்வலர் போராட்டம் நீதி கேட்டு போராட்டம் சட்டத்தை காக்க போராட்டம் அனுமதிக்க மாட்டோம் சமூக ஆர்வலர் மீதான
தாக்குதலை அனுமதிக்க மாட்டோம். தாக்குவோம் தாக்குவோம், திருப்பி தாக்குவோம், சட்டப்படி தாக்குவோம், சட்டப்படி தாக்குவோம், சட்டத்தை எடுத்து தாக்குவோம், விடமாட்டோம் விடமாட்டோம். சமூக ஆர்வலர் மீதான விவசாயிகள் மீதான தாக்குதலை அனுமதிக்க மாட்டோம் அனுமதிக்க மாட்டோம். போராட்டம் இது போராட்டம், ஒற்றை குரலில் போராட்டம். தமிழகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சமூக ஆர்வலர் போராட்டம், விவசாயிகளின் போராட்டம், தொழிலாளர் இங்க பாருங்க வீட்டுக்கே போக மேல வந்துடும். அவ்வளவுதான் மேல சாய்ங்க, அது 18 எடுக்கலாம் அவ்வளவுதான். இப்படி பார்த்து நீங்க வந்துட்டு வந்து பார்த்துட்டீங்களா, அவ்வளவுதான். வெட்டினா அது ஒய்டா எடுக்கும், ஃபுல்லா எடுக்கும். கொஞ்சம் பின்னாடி வந்து கவர் பண்ணுங்க. ஆனா கொஞ்சம் பின்னாடி வந்துருங்க. கனிமவள கொலைக்கு சட்டத்தை நீதிக்காக போராடிய புதுக்கோட்டையை சார்ந்த ஜபர் அலி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். வேலூரிலே ஊழலுக்கு எதிராக போராடிய விட்டல்குமார் என்ற இளைஞர் கொல்லப்பட்டிருக்கின்றார். கரூரிலே சண்முகம் என்கின்ற இயற்கை சூழல் ஆர்வலர் படுகொலை செய்யப்படுகின்றார். தமிழகம் முழுவதும் இயற்கை சூழலை காப்பாற்றுவதற்காக போராடக்கூடிய ஊழலுக்கு எதிராக போராடக்கூடியவர்கள் தொடர்ந்து தாக்கப்படுகின்றார்கள், மிரட்டப்படுகின்றார்கள், கொலை செய்யப்படுகின்றார்கள். தமிழக அரசும் தமிழகத்துடைய காவல்துறையும் இதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கின்றது. சமூக ஆர்வலர்களுக்கு, தகவல் ஆர்வலர்களுக்கு, சட்டத்தின் மீது நீதியின் மீது நம்பிக்கை கொண்டவர்களுக்கு தமிழகத்தில் பாதுகாப்பு இல்லாத சூழல் இருக்கின்றது. உடனடியாக தமிழக அரசும் காவல்துறையும் சமூக ஆர்வலர்களுக்கு பாதுகாப்பு வழங்கக்கூடிய அளவில் சமூக ஆர்வலர் பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வர வேண்டும். தமிழகத்தில் சமூக ஆர்வலர் எங்கு தாக்கப்பட்டாலும் உடனடியாக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுத்து ஊழல்வாதிகளை, சமூக விரோதிகளை சட்டத்தின்படி மிக கடுமையாக தண்டிக்க வேண்டும். கரூர் சண்முகம் என்கின்ற சூழல் ஆர்வலர் படுகொலை செய்யப்பட்ட வழக்கு 5 ஆண்டுகளாக தூங்கி கொண்டிருக்கின்றது. உடனடியாக தமிழக அரசு கரூர் சண்முக வழக்கில் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். சமூக ஆர்வலர் பாதிக்கப்படக்கூடிய சூழலில் சமூக ஆர்வலர் குடும்பத்திற்கு தமிழக அரசு பாதுகாப்பாக இருந்து அவர்களுக்கான நிதி உதவி வழங்க வேண்டும். இறந்து போன சமூக ஆர்வலருடைய குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி முதற்கட்டமாக இன்றைய தினம் ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. மார்ச் 15ஆம் தேதி தமிழகம் தழுவிய மிகப்பெரிய போராட்டத்தை நடத்த இருக்கின்றோம். நல்வினை விஸ்வராஜ், பொதுச் செயலாளர் 10 ரூபாய் இயக்கம். இதோட இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை பற்றி இன்றைக்கு நடக்கின்ற ஆர்ப்பாட்டத்தை பற்றி நமது தோழர் நல்வினை விஸ்வராஜ் அவர்களுக்கு விளக்கமாக சொன்னார். ஆனால் இது மட்டும் போதாது, இன்னும் மேற்கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்ற வழக்கறிஞர் முறையில் என்று சொல்ல வேண்டும் என்றால் விசில் ப்ளோயர்ஸ் ஆக்ட் 2011 ஒன்று ஏற்கனவே நடைமுறைப்படுத்தப்பட்டு அதில் நிறைய ஓட்டை உடைச்சலுமாக தான் இருக்கிறது. பாதுகாப்பு இல்லை, நமது சமூக ஆர்வலர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அந்த பாதுகாப்பு ஏற்படும் வகையிலே ஒரு தகவல் அறிவு உரிமை சட்டத்தினுடைய போராளிகளுக்கு பாதுகாப்பு ஏற்படும் வகையில் சட்டத்தை இயற்ற வேண்டும் என்று இதன் வாயிலாக அரசுக்கு அழுத்தத்தை கொடுக்கின்றோம். அவர்கள் உடனடியாக நடக்க வேண்டும். ஏதோ அப்பா அம்மா அண்ணன் கூப்பிட்டுக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறதுல ஆட்சி செய்துட்டு தான் நினைக்க கூடாது. நம்ம ஆட்சியாளர்கள் சட்டமன்றம் சட்டங்களை இயற்ற வரையக்கூடிய சட்டமன்றத்தில் இன்னைக்கு 1000 ரூபாய் கொடுக்கிறேன், 500 ரூபாய் கொடுக்கிறேன் என்று மக்களை ஏமாத்தி கொண்டிருக்கின்ற சட்டங்களை தான் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அப்படி இல்லாம நேர்மையாகவும் உண்மையாகவும் இந்த இயற்கை பூமியை பாதுகாக்கும் சமூக ஆர்வலர்களுக்காக இதை இயற்ற வேண்டும். மேலும் ஜகபர் அலி கொலை வழக்கம் மற்றும் சண்முகம் கொலை வழக்கில் அரசு அதிகாரிகள் தான் குற்றவாளிகள். சினிமாவில் பார்த்துருப்பீங்க, ஒரு காவல்துறையில் புகார் கொடுத்தா அந்த புகாரை யார்கிட்ட போகும், மறுபடியும் அந்த யார் மேலே புகார் கொடுத்தா அங்கேயே போகும். சினிமாவில் இன்னைக்கு என்ன நடந்து இன்னைக்கு கனிமவள கொள்ளையர்கள்கிட்டயே அதே கொடுத்துட்டு அவனை விட்டு அவனை கொலை செய்யும் வகையில்
மற்றவங்க சமூக ஆர்வலர்கள் மீது பயத்தை ஏற்படுத்தும் வகையில் இது நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இங்கே இருக்கும் சமூக ஆர்வலர்கள் 10 ரூபாய் இயக்கம் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து எந்த பயமும் இல்லை, தைரியமாக வாருங்கள், நாங்கள் இருக்கிறோம் என்று இன்றைக்கு அதாவது அவங்களுக்கு உறுதி கொடுக்கும் வகையில் தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த அரசு அதிகாரிகள் மீது எஃப்ஐஆர்ல அவங்க பேரை சேர்க்கணும். 174ல பர்மிஷன் இருக்கு, மேஜிஸ்ட்ரேட் கிட்ட பர்மிஷன் வாங்குறதுக்கு. உடனடியா வாங்கி அதை செய்யணும். அரசா செய்யணும், காவல்துறையா செய்யணும். வெறும் பாவம் ஒரு எஸ்ஐயை மட்டும் இங்க பணி நீக்கம் செய்துவிட்டு ஏமாற்றி கொண்டு இருக்கக்கூடாது. இந்த அரசு அதிகாரிகள்லாம் வெறும் டிரான்ஸ்பரை பண்ணிட்டு மீண்டும் அங்க போய் இதே தான் பண்ணுவான், எங்களை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு. அப்படி இல்லாம அவர்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கும் வரையில நாங்கள் போராட போகிறோம், விட போகிறதில்ல. எஃப்ஐஆர்ல அவங்க பேரை சேர்க்கணும். அப்போதான் அடுத்தவங்க இன்னும் நடக்க மாட்டாங்க, இந்த மாதிரி ஆட்டுடையர்களுக்கு துணை போக மாட்டார்கள் இந்த அரசு அதிகாரிகள். அதை வலியுறுத்தி தான் இந்த போராட்டம் நடக்கும். எம்எல் ரவி, தேசிய மக்கள் சக்தி கட்சிங்க. சார் முடிஞ்சதா சார்? திருவள்ளூர் நகராட்சி அலுவலகத்திற்கு ஒரு மனு கொடுக்க செல்கின்றார். அங்கே கவுன்சிலரை பற்றி, சேர்மனை பற்றி, மக்கள் பிரதிநிதியை பற்றி உங்களுக்கு தெரியும். கொலகாரன், திருடன், முடிச்சவைக்கு, மொல்லமாரி, ரவுடி பையன், டிஸ்ட்ரிக் சீட்ல இருக்கிறேன், முடிச்சவைக்கு, தாலி அறுத்தவன், இவங்க தானே மக்கள் பிரதிநிதியாக வந்திருக்காங்க. ஏன்னா இவனுக்கு தான் 500 ரூபாய் காசு பண்றதுக்கு தெரியும், கூட்டி கொடுக்க காட்டி கொடுக்க தெரியும், மக்களுடைய வாக்குகளை விலைக்கு வாங்க தெரியும். அந்த மாதிரி வந்த ஒரு நகர்மன்ற உறுப்பினர் நகர்மன்றத்துடைய அலுவலகத்தில் ஒரு 2 நகர்மன்ற உறுப்பினர் என்று சொல்லக்கூடிய அடியாட்களோடு நின்று கொண்டிருக்கின்றார். இந்த மனசன் தெரியாதனமா அந்த ஊர்ல போடக்கூடிய ரோடு கால்வாய் போடாம, சாக்கடை கால்வாய் போடாம, சரியா முறையா சாலை அமைக்காம நகர்மன்ற சாலை அமைச்சுட்டு இருக்காங்க விஷயம் தொடர்பாக நகர்மன்றத்துடைய தலைவரை ஆணையாளரை சந்தித்து மனு கொடுக்க போனார். என்ன கொடுக்க போனாருங்க? மனு கொடுக்க போனாரு. இந்த தேசத்தில் மனு கொடுப்பது எவ்வளவு பெரிய குற்றம் என்பது அன்றைக்கு தான் அவருக்கு தெரிஞ்சது. மனு தானே கொடுக்க போறோம், டெய்லி கோர்ட்ல மனு கொடுத்துட்டு இருக்கிறோம், அங்க ஒன்றும் நியாயமே கிடைக்க போறதில்ல. மக்கள் பிரச்சனைக்காக நகர்மன்றத்துடைய ஆணையர்கிட்ட மனு கொடுத்து ஒரு நல்ல ரோடு போட வைப்போம், தரமான ரோடு போட வைப்போம் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தில் மனு கொடுக்க போனார். நகர்மன்றத்துடைய ஆணையாளர் வெளியே வந்துட்டு இருந்தார். ஐயா அவங்களை பார்க்கணும் அப்படின்னு அறிக்கை வரீங்களா கேட்டார். இங்கேயே சொல்லுங்க அப்படின்னாரு. மனு கொடுக்கணும், இங்கேயே கொடுங்கன்னு கேட்டார் ஆணையர். நகர்மன்ற ஆணையர்கிட்ட மனுவை கொடுத்தார். ரோடு சரியா போடாமல் இருக்காங்க, போட்டிட்டு இருக்காங்க, கொஞ்சம் தரமா ரோடு போடுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பின்னாடி மனுஷனுக்கு உடனே தீர்வு கிடைச்சது. நகர்மன்றத்துடைய ஆணையர்கிட்ட வழக்கறிஞர் பாஸ்கர் மனு கொடுத்துட்டு இருக்காரு. மனு கொடுத்த அடுத்த செகண்டே தீர்வு கிடைச்சிருங்க. இந்தாங்க நம்ம பாரத தேசம், இந்தாங்க நம்ம தமிழ்நாடுங்க. அடுத்த செகண்டே தீர்வு கிடைச்சது. பின்னாடி உழுஞ்சு போத்து அடி. ஏண்டா மனுவாட கொடுக்குற, சட்டம் படிச்சிருந்தா கோர்ட்ல போய் படிச்சு கொடுறா. முனிசிபாலிட்டி ஆபீஸ்ல நாங்க கோடிக்கணக்கில் செலவு பண்ணி கவுன்சிலர் ஆயிருக்கிறோம், சேர்மன் ஆயிருக்கிறோம். இங்க வந்து ரோடு சரியில்லை, ரோடு போடுறது சரியில்லை, அங்க ஓட்ட இங்க ஓட்ட பெருசு கொடுக்குறீங்க. எவனா பெருசு கொடுக்குறீங்க முனிசிபாலிட்டியில நுழைஞ்சா இதாண்டா கத்திங்க. ஒரு மாற்றுத்திறனாளி வழக்கறிஞரை, சட்டம் படித்தவரை தப்பிட்டாங்க அர்த்தம். நாம திருப்பி அடிக்க முடியுமா? நமக்கு தான் சட்டத்து மேல நம்பிக்கை இருக்க, நியாயத்து மேல நம்பிக்கை இருக்க. இன்னும் இந்த பாழா போன தேசத்துல சட்டம் இருக்கு. இந்த சட்டம் நீதியை பெற்றுக் கொடுக்கும் நம்பக்கூடிய நம்மை போன்ற உலகம் தெரியாத பாவிகள் கொஞ்சம் பேர் இருக்கும்ல, அதுல இந்த மனசுல ஒருத்தர் சட்டத்தை நம்பி அங்க போய் மனு கொடுக்க போனார். தப்புன்னு அடி விழுந்துச்சு. போன் பண்ணாரு எனக்கு, ஐயா மனு கொடுக்க போனேன், தாக்கிட்டாங்க அப்படின்னாரு. விடுங்க, காவல்துறைக்கு புகார் கொடுங்க. எங்க போய் ஆமா புகார் கொடுத்தோன்னு எஃப்ஐஆர் போட்டவங்க கிழிச்சற மாதிரி புகார் கொடுத்தோன்னா பாதிக்கப்பட்ட நேர்மையான மனிதன், நியாயமான மனிதன், உண்மையிலே பாதிக்கப்பட்ட மனிதன் புகார் கொடுத்தானா நம்ம ஊர் போலீஸ் உடனே எஃப்ஐஆர் போட்டு குற்றவாளிகள் என்னமோ கொத்துப்புறோட போட்ட மாதிரி சட்டப்படி போய் காவல்துறை புகார் கொடுங்க. எஃப்ஐஆர் தான் போட மாட்டாங்க, போட வைப்போம், நடவடிக்கை எடுக்க வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மனுவை கொடுத்துட்டு நம்ம தோழமையை பேசுறேன். சமூக ஆர்வலர் பாதிக்கப்படுகின்ற பொழுது 300 மனு போடலாம் நம்ம சத்தியம் பண்ணிக்கிறோம். இந்த திருநன்றவர் கொஞ்சம் டெமோ பார்ப்போம், நம்மளால எவ்வளவு ஆர்டி அதிகமா போட முடியும் பார்ப்போம். 500 ஆர்டி போட்டு பார்க்கலாம் அப்படின்னு திருநன்றவர் நகராட்சி அலுவலகத்துக்கு வெளிப்படையான நிர்வாகத்தை உருவாக்குவதற்காக, அந்த நகராட்சியுடைய ஊழலை வெளிக்கொண்டு வருவதற்காக ஒரு 500 ஆர்டியை போடலான்ட்டு உங்க வீட்டில் வேண்டுகோள் வச்சோம். திருநெல்வேலியில் சமூக ஆர்வலர் பாஸ்கர் மாற்றுத்திறனாளி வழக்கறிஞர் பாதிக்கப்பட்டிருக்கார். ஒரு ஆர்டிஐ போடணும், ஒரு 500 ஆர்டிஐ போடலான்னு இருக்கிறோம், வரீங்களான்னு கூப்பிட்டப்ப அருமை நண்பர்களே, தமிழகத்தில் உடைய சமூக ஆர்வலர் தகவல் ஆர்வலருடைய பலத்தை என்று காட்டினார்கள். 3800 பெர்சன்ட் 3800 ஆர்டிஐ ஒரே வாரத்தில் ஒரே ஒரு சின்னோண்டு முனிசிபாலிட்டி ஆபீஸ்க்கு இப்பதான் பேரூராட்சி இருந்து நகராட்சி அடுத்து மாநகராட்சியில் சேர்த்த போறாங்க. அதை ஒரு சின்னோண்டு அலுவலகத்திற்கு
3800 ஆர்டி நம்முடைய சமூக தகவல் ஆர்வலர் தமிழ்நாட்டுடைய பல்வேறு பகுதிகளுக்கு அனுப்பி மிகப்பெரிய சாதனை பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு அந்த ஊருக்கு திருநின்றூர் நகராட்சிக்கு வேலைக்கு வரத்துக்கு அதிகாரிகள் ஒண்ணு கடிக்கிறான், பயப்படுறான், மூச்சா போறான், கக்கா போறான், வைத்த கலக்குது. திருநின்றூர் நகராட்சி ஐயோ அந்த ஊர் வேணாம், ஏற்கனவே 3800 ஆர்டி போட்டிருக்கான், இவெல்லாம் விட்டு போயிடுவான்னு நினைச்சோம். ஆர்டி ஆர்வலர், தகவல் ஆர்வலர், சமூக ஆர்வலர்கள் மனு போடுவான் மறந்துடுவான்னு நினைச்சோம். இவங்க ஆர்டிஐ போட்டாங்க, நாங்க தகவல் தர மாட்டோம்னு சொன்னோம். முதல் மேல்முறை பண்ணாங்க. புயல்ல என்ன புயல் வர்தா புயல்ல எங்க ஆபீஸ் அடிச்சுட்டு போயிடுச்சு, ரெக்கார்ட்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சு. நாங்க மட்டும் தான் உயிரோடு இருக்கோம், எங்க ஆபீஸே அடிச்சுட்டு போயிடுச்சு. பேப்பரே இல்லைன்னு சொன்னோம், விட்டுவானுங்கன்னு பார்த்தோம். இவனுங்க ஆணையத்துக்கு அப்பீல் போயிட்டானுங்க. 3800 ஆர்டிஐ போட்டாங்க, சட்டத்திலே இல்லாத இவன் செஞ்சுட்டாங்க. ஒரு ஆர்டிஐ போட்டதே தப்புங்க, 4 ஆர்டிஐ போட்டதே தப்புங்க. இந்த சமூக ஆர்வலர், தகவல் ஆர்வலர் ஒரு மனுஷனை 4 அடி அடிச்சதுக்கு 3800 ஆர்டிஐ போடுறது. எங்க அப்பா ஆணையத்தில் போய் சொல்லி பார்ப்போம் அப்படின்னு ஆணையத்தில் போய் சொன்னாங்க. அங்க இருந்து ஆணையம் சொல்லிட்டோம், எப்பா ஆர்டிஐ போட்டுக்குது, ஏதோ குப்புசாமி ராமசாமி போட்டுதான் நாங்க தகவலை தர சொல்லிட்டு உடனே ஏமாத்த சொல்லிடுவோம். ஆனா இவங்க பட்டநாமம் போறதுக்குன்னு 10 ரூபாய் எடுத்துக்கானுங்க. சமூக ஆர்வலர்கள் இதுக்காகவே ஒரு ஏக்கம் வச்சிருக்கானுங்க. இதுக்கெல்லாம் கொஞ்சம் முத்துணை கேஸ். இவங்களுக்கு தகவல் தர வேணாம்னு சொல்லி உத்தரவு போட்டா எனக்கு போராட்டம் பண்ணுவானுங்க, இங்க வந்து ஒப்பாரி வைப்பானுங்க, எல்லா தகவலையும் கொடுத்துரு அப்படின்ட்டு தகவல் ஆணையம் விசாரணை கூப்பிட்டு எல்லாத்தையும் கொடுன்னு சொல்லிட்டு இருக்கு. அவ்வளவு பெரிய சாதனை நம்முடைய தகவல் ஆர்வலர், சமூக ஆர்வலர் மிகப்பெரிய அளவிலே சாதனை செய்திருக்கின்றீர்கள். அந்த சாதனைகளை நாங்கள் செய்வதற்கு, நாம் செய்வதற்கு காரணமாக இருந்து மனு கொடுக்க போய் அடிவாங்கின பாவி வழக்கறிஞர் பாஸ்கர் அவர்களை வரவேற்புரையாற்ற உங்கள் சார்பாக அன்போடு அழைக்கின்றேன். 1 நிமிடத்தில். நன்றி ஐயா. ஐயா சொன்ன மாதிரி முதல்ல வரவேற்பு சொல்லிடுறேங்க. இந்த நிகழ்ச்சியை வந்து நம்ம எம்எல் ரவி சார் தான் ஆர்கனைஸ் பண்ணாருங்க. அவருக்கு எனக்கு ஃபோன் பண்ணி பாஸ்கர் இந்த மாதிரி வந்து ஜவஹர்லால் இதுக்கு நம்ம எதுவுமே பண்ணலை, நம்ம சென்னையில் யாருமே பண்ணலை, நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே பண்ணலான்னு கேட்டார். வள்ளுவர் கொடுத்து முதல்ல பண்ணோம், அப்புறமா வந்து ஆர்ஆர்சிடி முடிவு பண்ணோம். சரி சொல்லிட்டு இப்போ பர்மிஷன் கேட்டால் பர்மிஷன் இல்லைன்ட்டாங்க. அப்புறமா இங்கே பர்மிஷன் கொடுத்தாங்க. எம்எல் ரவி சார் பொறுத்த மட்டும் பர்மிஷன் இல்லாமல் எந்த வேலையும் செய்ய மாட்டார். ஒரு ஆர்ப்பாட்டினா பர்மிஷன் வாங்கிட்டு தான் செய்வார். ஆனால் நாங்கள் அப்படி கிடையாது, பர்மிஷன் இல்லாமே செய்வோம் நாங்கள். ஏன்னா எங்களை பற்றி தெரியும், போலீஸுக்கும் தெரியும், நம்ம கமிஷனருக்கும் தெரியும், இவங்க சட்டத்துக்கு உட்பட்டு சட்டத்தை மீறுவாங்க தவிர பிரச்சனை பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இது வரையும். சரி, எம்எல் ரவி சார் தலைமையில் பண்ணுறது எங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, அவர் வந்து இந்த இடத்துல நிறைய ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காரு. இந்த சென்னை கலெக்டர் ஆஃபீஸில் ஏகப்பட்ட ஆர்ப்பாட்டம் இது மட்டும் தான் பண்ணியிருக்காரு, யாருமே பண்ணலை. அது ஒரு பெருமையான விஷயம் இருக்குது. இந்த 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 கலெக்டர் ஆஃபீஸில் அதிகாரம் ஆர்ப்பாட்டம் பண்ண ஒரே நபர் இவர் தான். அதனால தான் சரி, நம்ம இவர் எப்பவுமே நம்ம கூடயே வருவார். நம்ம 10 ரூபாய் கூட எங்கே மீட்டிங் பண்ண வருவார், நம்ம கொல்லிமலையில் மீட்டிங் வச்சவங்க அங்கே வருவார். அவர் எல்லா வேலையும், அவர் ரொம்ப பிஸியான மனுஷன், ஹைகோர்ட்டில் எல்லா வேலையை விட்டு வந்து தலையை கட்ட வந்துடுவார், கொல்லிமலை கூட தலையை கட்ட வந்துடுவார். அந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷன். அவருக்காக நம்ம 10 ரூபாய்க்கும் நமக்காக அவர் சேர்ந்துருக்காரு. சேர்ந்து நம்ம எல்லாருக்காக ஒரு ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க ஒரு இது பண்ணி நம்ம பண்ணியிருக்கோம். இது வந்துட்டோம், ஆரம்பிச்சிட்டோம், போயிட்டு இருக்கு நல்லபடியாக. இது நம்ம பொதுச் செயலர் சொன்ன மாதிரி அவர் ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னை அடிச்சது வந்து பெரிய சரித்திர பதிவு குற்றவாளி. அவன் கிட்டத்தட்ட ஒரு 9 கொலை பண்ணதான் சொல்கிறாங்க. அது யாருன்னு அவனுக்கு தான் விழிச்சோம். அவனை பார்த்தாலே பயப்படுவாங்க. அப்படியே பட்டம் என்னை அடிக்கிறான், அடிச்சுட்டு அவன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான், பாஸ்கர் என்னை தாக்கிட்டாரு, சட்டை கிழிச்சிட்டாரு, என்னை கீழே தள்ளிட்டாருன்னு. இது நான் போயிட்டு எங்கள் ஐயா சொல்கிறாரு, எங்கள் ஐயா தான் வந்தார் கூட, பொதுச் செயலர் கூட வராரு. சரி, அவன் பாஸ்கர் அடிக்கன்னு சொல்றீங்களா, அவன் அடிச்சா சொல்றான்ல பாஸ்கரை வந்து சமூக அடிக்கல, பாஸ்கர் அடிச்சா சொல்றீங்க, அது ஒரு எஃப்ஐஆர் போடுங்க பாஸ்கர் மேல அப்படின்னா. சார் நிகழ்ச்சி நடந்தா சொல்லிட்டான். அந்த மாதிரி எங்க பேப்பரை கொடுத்துட்டாங்க, அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்கலைங்க. 2 பேருமே போய் சொல்றாங்க. அந்த சரித்திர பதிவோட குற்றவாளி போய் சொல்றான், பாஸ்கர் போய் சொல்றாரு. நிகழ்ச்சி நடக்கலன்னு சொல்லிட்டு கமிஷனர் ஆஃபீஸ் அவங்கள கோர்ட்லேயே சொல்றாங்க வந்து இந்த மாதிரி நிகழ்ச்சி நடக்கல. இந்த விஷயம் ஐயா சொல்ல மறந்துட்டாங்க, அதுக்காக பதிவிட விரும்புகிறேன். இவனுக்கு மூடி மறைக்க தான் பார்க்குறாங்க, காவல்துறை வந்து மூடி மறைக்க தான் பார்க்குறாங்க. ஒரு விஷயத்த வந்து வெளியே வந்தால் அவங்க மாட்டிப்பாங்க சொல்லிட்டு இப்போ அவன் பதில் சொல்லணும் இல்லையா, கேஸ் போட்டால் அவன் வந்து சொல்லணும், எங்கேயாச்சும் ஏதாச்சும் சொல்லணும். அதுக்காக என்ன பண்ணுறாங்க, மூடி மறைக்க ட்ரை பண்ணுறாங்க. இந்த மாதிரி தான் இன்றைய காவல்துறை இப்படி தான் இருக்குது. அரசாங்கத்துக்கு எதிர்க்கக்கூடாது, அவங்களும் மாட்டிக்கக்கூடாது. சமூகம் எப்படி போனால் அவங்களுக்கு கவலை கிடையாது. இவங்களை பொறுத்த மட்டும் இவங்க பதவியை காப்பாற்றிக்கணும், சம்பளம் வாங்கிக்கிறவங்க, அவ்வளோதான். இவங்க எப்படியாவது போட்டோம், அதை பற்றிலாம் கேஸை போட மாட்டாங்க. நாங்கள் கேட்டதுனால எங்கள் மேலே கேஸை போடுறான்னு சொன்னோம். நாங்கள் அடிச்சு சொன்னோம்ல, அவ்வளோ பேர் ரவுடி, நான் சின்ன பையன் அடிச்சல, என் மேலே கேஸை போடு, அதையும் போட மாட்டான். நீ அடிக்க விளையாடுறான் அவன், நானே அடிச்சு சொல்கிறேன், அவன் என்ன நீ அடிக்க விளையாடுறான் அவன்.
அந்த மாதிரி வந்து காவல்துறை வந்து இன்றைய அளவில் காவல்துறை அந்த மாதிரி தான் செயல்பட்டு இருக்காங்க. இந்த போக்கு கண்டிப்பாக மாற்றணும். காவல்துறை வந்து இந்த போக்கு கண்டிப்பாக மாற்றி ஆகணும். ஏன்னா பொதுமக்கள் காவல்துறை தான் நம்பியிருக்காங்க. ஆட்சி மாறுங்க, காவல்துறை மாறாதுங்க. எல்லா ஊர்லயும் போலீஸ் ஸ்டேஷன் அந்த போலீஸ் ஸ்டேஷன் தான் இருக்கும். வேற எந்த போலீஸ் இப்போ திமுக போயிட்டவொடனே போலீஸ் பேர் மாற்றுவாங்களா? மாற்ற மாட்டாங்க. அதே போலீஸ் ஸ்டேஷன் தான். வேற எந்த போலீஸ் ஸ்டேஷன் மாறவே மாறாது. B3 தான் போலீஸ் ஸ்டேஷன் இருக்க போகுது. திமுக ஆட்சியில் B3 அவங்க வந்து ஓட்டு போட போறாங்களா? கிடையாது. B3 அதிகாரி மாறாத தவிர போலீஸ் காவல்துறை மாறவே மாறாது. காவல்துறை கண்டிப்பாக பொதுமக்கள் சப்போர்ட் தான் இருக்கணும். இதை நான் ஆழமா பதிவு பண்றேங்க. நான் இப்போ அடிப்பட்ட உடனே ஐயா கிட்ட ஒரே வார்த்தை கேட்டாரு, பாஸ்கர் எஃப்ஐஆர் போடணுமா இல்ல உன்ன மாதிரி யாரும் அடிவாகாம பார்க்கணுமான்னு. நான் அப்போ கூட ஒரே வார்த்தை சொன்னேன், சார் நீங்க என்ன முடிவு தான் சரி சார், என்ன மாதிரி யாரும் அடிவாங்க கூடாதுன்னா நம்ம யாருன்னு அவங்களுக்கு காட்டணும். அப்பதான் அடுத்த சமூகம் நம்ம கை வைக்க மாட்டோம். இன்னைக்கு 10 ரூபாய்க்கு மேல யாரோடுமே கை வைக்கிறதே கிடையாதுங்க. நீங்க எங்க வேணா பாருங்க, அடிச்சவங்க அடி வாங்குற எல்லாமே பார்த்தா அடுத்த அமைப்புகள் அடி வாங்க நம்ம போய் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். 10 ரூபாய்க்கு பெட்டிஷன் போட்டு 10 ரூபாய்க்கு எவனும் மிரட்டதும் கிடையாது, அடிக்கிறது கிடையாது. எங்க நிகழ்ச்சிக்கு அப்புறமா எல்லாத்துக்கும் ஒரு அடி விழுந்திருக்கு. தகவல் ஆணையத்தை முதல்ல எல்லா அடி விழுந்திருக்கு. 10 ரூபாய்க்கு பேர் போட தகவல் தான் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ அது இல்லாம தகவல் ஆணையத்தில் அப்பீல் போனா பஸ்லாம் வந்து தள்ளுபடி பண்ணிட்டு இருப்பான். இப்போ அப்படி கிடையாது. அப்பீல் போனா ரெண்டு அப்பீல் 3வது அப்பீல் போறாங்க. அந்த மாதிரி 10 ரூபாய்க்கு வந்து தகவல் ஆணையத்தை கொஞ்சம் திருத்தி இருக்கு. இதெல்லாம் கண்டினியூஸா நம்மளுடைய பொதுச் செயலாளரும் நம்ம இயக்கத்தில் துணை இருக்கிற ஐயாங்களும் சேர்ந்து பண்ண பெரிய போராட்டத்தில் வெற்றி தான். அதெல்லாம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இப்போ திருன்ற ஒரு நகராட்சி எதுக்காக நான் அதே சொல்றோம்னா அது வந்து ஒரு என்ன சொல்ல துருப்பிச்சிட்ட மாதிரி அது எங்களுக்கு 10 ரூபாய்க்கு அந்த திருவள்ளூர் நகராட்சி வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக திரும்பி பார்க்க வச்சது. இப்போ அந்த அதிகாரிகளும் ஓடுறான், ஒருத்தர் இருக்கவங்க டிரான்ஸ்ஃபர் கேட்டுருக்காங்க. எல்லாருமே அங்கே இருக்கிற பிஏ அழுகுறான் பாருங்க, அப்படி அழுகுறான், டிரான்ஸ்ஃபர் கேட்டுறான். அது மட்டும் இல்லைங்க, திருவள்ளூர் நகராட்சியிலேருந்து தஞ்சாவூர் திருவாரூர் சார்ட்ட கேட்கறாங்களாம். எப்பா திருவள்ளூர் நகராட்சி மாதிரி இங்கே தான் எல்லாம் பயப்படுறாங்க. இப்போ 10 ரூபாய்க்கும் ஆர்டி திரும்பிட போகுது, போலீஸ் பயப்படுது. ஐயா எங்கள் பக்கம் ஆர்டி எடுத்துட்டு வந்தாருங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ நாங்கள் பண்ணி கொடுத்துறோம், தகவல் வேணா தகவல் கொடுத்துறோம். 500 நம்ம சும்மா போக மாட்டோம் இல்லையா, ஒரு 1000 ஆட்டியாவது போடுவோம். அந்த மாதிரி ஐயா கிட்ட எல்லா இதுவும் இருக்கு. இன்னைக்கு சொல்றாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருடைய நகராட்சியும் சரி, எல்லா பேராட்சியும் சரி, எல்லா மெட்டீரியலும் சார் வச்சிருக்காரு. 3800 ஆர்டியை போடுறீங்களா, அந்த ஆர்டி எல்லாமே தனித்தனி ஆர்டி, ஒரு கேள்வி மேலே ஒரு கேள்வி கிடையாது. அதனால தகவல் ஆணையத்தில் ஒன்றும் பண்ண முடியல. அவன் என்ன சொல்லிட்டான், இவன் கேட்குற கேள்வி அவன் கேட்கல, ஒரே கேள்வி கேட்கல, ஒரே கேள்வி கேட்டால் தள்ளுபடி பண்ணிடலாம். 3800 கேள்வியை கேட்டிருக்காங்க. இது எல்லா சிறப்பாக வந்து நம்ம பூச்சில் நடுவில் விசாரணை சாரும். ஏன்னா அவர் தான் ஃபுல் மெட்டீரியல் கையில் வச்சிருக்காரு. அந்த மெட்டீரியல் எடுத்து வெளியே போட்டாங்க. இதுதான் நம்ம ஆர்டியை போட்டு மிரட்டுறதை விட ஆர்டியை போட்டு சமூக பாதுகாப்பு தான் நம்ம ஐயா பண்ணிட்டு இருக்காரு. எம்எல் ரவி சாரும் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் வந்து நீதிமன்றத்தில் பண்ணிட்டு இருக்காரு, அவர் பொதுவெளியில் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்தபடியாக நிகழ்ச்சிக்கு வரவேற்புன்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்ம ஆளுங்க தான். காலையில் கூட நம்ம காந்தி ராமதாஸ் ஐயா வந்தாரு, அவர் புரிஞ்சுட்டாரு நம்ம நிகழ்ச்சி என்னன்னு புரிஞ்சுட்டாரு. இன்னைக்கு முதல் அளவு வந்து உட்காந்துருக்காரு. அவருக்கு கை தட்டி கொடுங்க. ஏன்னா அவர் செருப்பு மாலை போட்டு வந்தாரு, செருப்பு மாலை போட்டு எதிர்ப்பு தெரிவிக்க அவர் கோவம் ஒரு உள்ளுக்குள்ள. ஆனாலும் நம்மளோட நிகழ்ச்சி புரிஞ்சுக்கிட்டாரு. இப்போ புரிஞ்சுக்கிட்டு முதல் அளவு முன்னாடி உட்காந்துருக்காரு. அது ரொம்ப சந்தோஷம். அதனால வந்திருக்க அனைத்து மகளிர்களும் சரி, நம்ம முள்ளிவேந்தன் சாரும் சரி, எம்எல்ஏ சாரும் சரி, ஞான சார் சிவஞான சாருக்கு சரி, அனைவருக்கும் வருக வரவேற்கிறேன். அடுத்தபடியாக நமது இந்த நிகழ்ச்சியை நிகழ்ச்சி உறுதுணையாக ஆரம்பத்திலிருந்து எல்லா வேலையும் செஞ்சிருந்தா மற்றும் இந்த நிகழ்ச்சியினுடைய கருவூலமாக இருக்கிற நமது எம்எல் ரவி அவர்கள் சிறப்பு நாட்டமாக இருக்கிறது. அது தாது மணல் தான், இது எங்களுக்கு தெரியும். சுப்பிரமணிய சுவாமி எடுத்த பிரச்சனை தான் அது, சொத்து குவிப்பு வழக்கம் போச்சு. அதற்கப்புறம் தான் இப்படி போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நீதிமன்றத்தில் சிபிஐ என்கொயரிக்கு போட்டிருக்காங்க. அப்ப அரசு அதிகாரிகள் இதுக்கு உடந்தைன்னு சொல்லி இருக்கு நீதிமன்றம். நான் மட்டும் இங்க சொல்லல, அந்த விவி வழக்குல நீங்க தலைமை உயர் நீதிமன்றம் என்ன சொல்லி இருக்கு, நீதிபதிகள் அந்த அரசு அதிகாரிகள் இதற்கு உடந்தையா இருக்காங்க, அதனால அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து விசாரிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய குரல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. இதுதான் தேவை. இன்னைக்கு அந்த நீதிமன்றம் சொல்லும் போது அந்த அரசு அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா தாது மணலை கொள்ளையடிச்சு அமெரிக்காவுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம், இங்க அங்க இல்ல. அமெரிக்காவுடைய தூதுவராக சுப்பிரமணிய சுவாமி அன்னைக்கு நடந்துகிட்டு இருக்காரு. இப்படி பல்வேறு உள்ள அர்த்தங்களோட பல்வேறு வழக்கங்களும் பல்வேறு சேலைகள் லீலைகளும் நடந்துகிட்டு இருக்கு. சமூக ஆர்வலர்கள் அதை காப்பாற்றுவதற்காக, ஏன்னா அடுத்தது நம்ம இந்த பூமியை நம்ம பிள்ளைங்களுக்கு விட்டுட்டு தான் போனோம். அப்ப இதை காப்பாற்ற வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. அப்ப அதை காப்பாற்ற வேண்டிய கடமை நமக்கு இருக்குன்னா சமூக ஆர்வலர்கள் தான் அதற்கான தீர்வுக்காக நீதியை இதில் நம்ம தகவல் அறிவு உரிமை சட்டத்தின் மூலம் அந்த இதெல்லாம் ஆவணங்கள்லாம் எடுத்து வழக்கு தொடுப்பதற்கோ செய்வதற்கோ முன்ன எடுத்து வரீங்க. அதனால உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும்.
அதற்காக சட்டங்கள் இயற்றப்பட வேண்டும். பாதுகாப்பு சட்டம், ப்ரொடெக்ஷன் ஆக்டிவிஸ்ட், ஆர்டி ஆக்டிவிஸ்ட் ஆக்ட்னு ஒரு தனியா ஒரு சட்டத்தை தமிழக அரசு இந்தியாவிலேயே முதல் முறையா எடுத்ததை நம்ம வரவேற்கலாம். இந்த அரசாங்கம் பாராட்டலாம். செய்வார்களா என்பதை நம்ம வேடிக்கை பார்க்க கூடாது. அழுத்தத்தை கொடுக்க வேண்டும். அந்த அழுத்தத்திற்கான ஒரு ஆர்ப்பாட்டம் தான் இன்றைய நடக்கின்ற இந்த போராட்டமும் ஆர்ப்பாட்டம். இது வெற்றியான ஆர்ப்பாட்டமாக நாம் கருதி நமக்கே நாம வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி. நன்றி ஐயா. அடுத்தபடியாக நம்ம தமிழ்நாட்டில் எந்த சமுதாயத்துக்கும் அடி வந்தாலும் அவங்களுக்கு முதல்ல பிடிக்கிறது நம்ம முல்லைவேந்தன் ஐயா. அவர் வந்து சட்ட உதவி இல்லாமல் நேராக போயிட்டு அவங்க ஆறுதல் சொல்லி நம்ம இப்போ 10 ரூபாய்க்கு மூலியமெல்லாம் கூட தனியாக செஞ்சுட்டு இருக்காரு. அவர் தனியாக ஒரு இயக்கம் செஞ்சுட்டு இருக்காரு. அவரை வந்து ஒரு சிறப்பாற்ற ஆற்ற மாதிரி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சமூக ஆர்வலர்களுக்கு நீதி கேட்டு ஏற்பாடு செய்து நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைவர் மற்றும் பல்வேறு ஊர்களிலிருந்து தன்னுடைய குடும்ப நலன்களை எல்லாம் மறந்து இன்றைய நாளை சமூக ஆர்வலுடைய நலனுக்காக, பாதுகாப்புக்காக ஏற்பாடு செய்திருக்கிற இந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொள்ள வேண்டும் என்கிற நிலையிலே கூடியிருக்கிற உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கிற சமூக ஆர்வலர்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, சமூக ஆர்வலர்களுக்கு பாதுகாப்பு. சமூக ஆர்வலர்னா முதல்ல யார்? சமூகம் இல்லாத நிலையில நான்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 சந்திப்பு, விழிப்புணர்வு சந்திப்பு நிகழ்ச்சிகள் நடத்தினோம். ஆனா இப்ப எனக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் என்னன்னா, சமூக ஆர்வலர் பாதுகாப்பு இயக்கம் எந்த வேலை திட்டத்தை கையில் எடுத்து செய்ய துவங்கியதோ அதிலே முக்கால்வாசிய தன்னுடைய வேலை திட்டமாக எடுத்துக்கொண்டு இன்றைக்கு 10 ரூபாய் இயக்கம் செய்து கொண்டிருப்பது என்பது சமூக ஆர்வலர்கள் கிடைத்த மிகப்பெரிய நம்பிக்கையாக கருதி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறோம். நன்றி, வணக்கம். தொண்டு நிறுவனம் செய்கிற செயல்களில் பொதுமக்களுக்காக சேவை செய்கிறது என்பது அனைவருக்கும் தெரிந்தாலும், ஆனால் தனிப்பட்டவர்கள் தொண்டு நிறுவன இயக்குநர்கள் மீது, தொண்டு நிறுவனத்தார் மீது தாக்குதல் நடத்தும் போது இதை அதிகாரிகள் கண்டுகொள்வதில்லை. துரித நடவடிக்கை எடுத்து சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பது இல்லை. இது தமிழ்நாட்டில் நடைபெறுகின்ற ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஒரு எலெக்ஷன் தமிழகத்தில் எங்களுக்கு தேவையான ஆதரவு வேண்டும். அடுத்தபடியாக வாலிப பிராயத்திலிருந்து முதிய காலங்கள் வரை இந்த மக்களுக்காகவே தொண்டு செய்கின்ற இந்த என்ஜிஓக்கள் ஒரு 60 வயது ஆன பிறகு அவர்களுக்கே தேவைகள் அநேகமாக இருக்கிறது. இந்த அரசாங்கம் அந்த என்ஜிஓக்களுக்கு தேவையான ஒரு மாத ஊதியமாக ஒரு 10,000 கண்டிப்பாக வழங்க வேண்டும். இது எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. புதுக்கோட்டையில் கனிமூல கொள்ளைக்கு எதிராக நீதிமன்றத்துக்கு சென்ற ஜெகபரலி என்ற சமூக ஆர்வலர் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார். கரூரில் ஜெகநாதன் என்கிற சமூக ஆர்வலர் கனிமூல கொள்ளைக்கு எதிராக போராடி நீதிமன்றத்துக்கு சென்றவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். விட்டல்குமார் என்கின்ற இளைஞர் வேலூர் மாவட்டத்தில் ஊராட்சி ஒன்றிய ஊழல்களை தட்டி கேட்டவர் நீதிமன்றத்துக்கு சென்றவர் சமூக படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். நேற்றைய தினம் சிவகங்கை மாவட்டத்தில் ராதாகிருஷ்ணன் என்ற இளைஞர் மணல் கொள்ளைக்கு எதிராக நீதிமன்றத்துக்கு சென்றவர் படுகொலை செய்யக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய அளவில் தாக்கப்பட்டிருக்கின்றார். உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்றார். தொடர்ச்சியாக தமிழ்நாடு முழுவதும் சமூக ஆர்வலர்கள், தகவல் ஆர்வலர்கள், கனிமூல கொள்ளைக்கு எதிராக போராடுபவர்கள், மனித உரிமை காப்பதற்காக போராடுபவர்கள், மனுக்கள் கொடுப்பவர்கள், நீதிமன்றங்களில் செல்பவர்கள் தொடர்ந்து தாக்கப்படுகின்றார்கள், மிரட்டப்படுகின்றார்கள், படுகொலை செய்கின்றார்கள். தமிழக அரசும் காவல்துறையும் இந்த வழக்குகளை ஒரு சாதாரண வழக்காக பார்த்துக்கொண்டு சாராய கேஸ் வழக்கு மாதிரி சாதாரண வழக்கு மாதிரி பார்க்குது. கள்ளக்குறிச்சியில் சாராயம் குடிச்சு சத்தம் கூட 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு கொடுத்துருக்காங்க. சமூக ஆர்வலர்களுக்கு உரிய வழக்கு பதிவு செய்ய கிடையாது. அவர்களுக்கு அரசு தர வேண்டிய நிவாரணங்கள், குறைந்தபட்ச நிவாரணங்கள் கூட கொடுக்க கிடையாது. சமூக ஆர்வலர் பாதுகாப்புக்கான சட்டங்களை இந்திய அரசு, தமிழக அரசு இதுவரை நிறைவேற்றவில்லை. ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட சட்டங்கள் கோட்டை வசலாக இருக்கின்றது. சமூக ஆர்வலரை பாதுகாப்பதற்கு, பொதுநலனுக்காக செயல்படுவதை பாதுகாப்பதற்கு கடுமையான சட்டத்தை தமிழக அரசு கொண்டு வர வேண்டும். சமூக ஆர்வலர், தகவல் ஆர்வலர்கள் எங்கு பாதிக்கப்பட்டாலும் அந்த வழக்குகளை சிறப்பு வழக்காக கருதி தமிழக அரசாங்கம் கடுமையான நடவடிக்கைகளை சமூக எதிராக
கொண்டு வர வேண்டும். பாதிக்கப்பட்ட சமூகங்களுடைய குடும்பத்தை சார்ந்த ஒருவருக்கு அரசாங்கம் வேலைவாய்ப்பு தர வேண்டும். கரூரில் நீர்நிலைகளை காப்பதற்காக, குளத்தை மீட்பதற்காக போராடி தந்தை மகன் இருவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த வழக்கில் இரட்டை ஆயுள் தண்டனை பெற்றுக் கொடுத்திருக்கிறோம். ஆனால் அந்த குடும்பத்திற்கு இதுவரை அரசாங்கம் எந்த இழப்பீட்டையும் நிவாரணத்தையும் வழங்காமல் இருக்கின்றது. நீதிமன்றம் சொல்லி கூட தமிழக அரசாங்கம் இழப்பீடு வழங்காமல் இருக்கின்றது. இவற்றையெல்லாம் கண்டித்து முதல் கட்டமாக இன்றைய தினம் சென்னையில் என்னுடைய எதிர்ப்பை காட்டக்கூடிய வகையில் தமிழகம் முழுவதும் சமூக ஆர்வலர்கள், தகவல் ஆர்வலர்கள், அரசியல், சாதி, மதம், இனம் கடந்து முதற்கட்ட போராட்டத்தை நடத்தியிருக்கிறோம். அடுத்த கட்டமாக மார்ச் 15ஆம் தேதி தமிழகம் தழுவிய போராட்டம் நடத்த இருக்கின்றோம். இப்போ தமிழக அரசு இவ்வளோ விஷயங்களை வந்து கைவிட்டிருக்கு. அதாவது கஞ்சா போன்ற பொருட்கள், எந்த ஒரு பொருட்களாக இருந்தாலும் தமிழக அரசு காவல்துறை சம்பந்தமாக வந்து அவங்க உரிய நடவடிக்கை எடுக்காமல் இருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தமிழக அரசு வந்து பொது நலனோட யார் யாரெல்லாம் செயல்படுறாங்களோ அவங்களுக்கு எதிராகவே இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு கலெக்டரிடம் மனு கொடுக்குறோம், உடனடியாக சமூக விரோதிகளுக்கு போகுது, மனு கொடுத்தவர் கொலை செய்யப்படுறாரு. அந்த வழக்கில் குற்றவாளிகளை கைது செஞ்சு பெயரளவுக்கு அரசாங்கம் வந்து நடவடிக்கை எடுத்திருக்கு. ஆனால் இந்த மனுவை குற்றவாளிகளுக்கு கொடுத்த அரசு ஊழியர்கள் மேலே உடந்தையாக இருந்த காவல் அதிகாரிகள் மேலே நடவடிக்கை எடுக்கல. இவரெல்லாம் நடவடிக்கை எடுக்காமல் இருக்க காரணம் கூட்டு கொள்ளை தான். கனிமூல கொள்ளை, கஞ்சா விற்பனை, லாட்டரி விற்பனை போன்ற எல்லாத்துலேயுமே சமூக விரோதிகளுக்கும் காவல்துறைக்கும் அரசு அலுவலர்களுக்கும் நேரடியாக தொடர்பு இருக்கிறதுனால இந்த அரசாங்கம், மத்திய மாநில அரசுகள் குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்க தயங்குறாங்க. குற்றவாளிகள் சாதகமாக வெளிப்படையாக செயல்படுறாங்க. சமூக ஆர்வலர்கள் தொடர்ந்து தாக்கப்படுறாங்க. இப்போ அதற்கு நீங்கள் குரல் கொடுக்குறீங்க. இப்போ அவங்க எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்காமல் இதே நிலையில் இருந்தால் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பண்ணாங்க? மக்களுக்கு சட்டத்தின் மீது, நீதியின் மீது, நீதிமன்றங்கள் மீது நம்பிக்கை இருக்கின்றது. இந்த நம்பிக்கையை வலிமையாக்கக்கூடிய வகையில் தமிழக அரசும் இந்திய அரசும் சமூக ஆர்வலர்கள் பாதுகாப்புக்கு, பொதுமக்களுடைய பாதுகாப்புக்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதற்காக தொடர்ந்து நாங்கள் போராட இருக்கின்றோம். தேவைப்பட்டால் நீதிமன்றத்தில் செல்ல இருக்கின்றோம். இப்போ தமிழக அரசு காவல்துறை பார்த்தீங்கன்னா பொதுமக்களுக்கு அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பாலியல் குற்றங்கள் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அதை நீங்கள் எப்படி பார்க்கணும்? அதை பற்றி ஒரு கருத்து. தொடர்ந்து தமிழகம் முழுவதும் கஞ்சா விற்பனை, போதைப் பொருள் விற்பனை, தடை செய்யப்பட்ட பொருட்கள் விற்பனை மிகப்பெரிய அளவில் இருக்கு. அதனால் இந்த சீரழிவுகள் தொடர்ந்து நடப்பதற்கான காவல்துறையுடைய செயல்படாத தன்மை, காவல்துறையுடைய கையூட்டு, காவல்துறையுடைய ஊழல், அரசு ஊழியர்களுடைய ஊழல். இப்போ கஞ்சா வருது அப்படின்னா, சென்னை கஞ்சா வருது அப்படின்னா சென்னையில் யாரும் பயிர் பண்ணுறது கிடையாது. மேற்கு தொடர்ச்சி மலையடிவார பகுதிகளில் வெளிமாநிலங்களில் கஞ்சா உற்பத்தி செய்யப்படுது. அது பல்வேறு இடங்களை தாண்டி சென்னை போன்ற பெருநகர் பகுதிகளுக்கு, மாணவர்களுக்கு, கல்லூரிகளுக்கு செல்கின்றது. இது எல்லாமே அரசு அலுவலர்களுக்கு தெரிந்து, அரசு ஊழியர்களுக்கு தெரிந்து, காவல்துறைக்கு தெரிந்து, காவல்துறை உளவு பிரிவு போன்ற முன்னறிவிப்பு பிரிவு போன்ற துறைகளுக்கும் தெரிந்து தான் நடக்குது. இது மிகப்பெரிய அளவு நெட்வொர்க் வந்து ஊழல் நடந்துட்டு இருக்கு. இந்த ஊழல் குறைஞ்சா மட்டும்தான் இதை சரி பண்ண முடியும். இந்த ஊழலை குறைக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கும். பேர் பொறுத்து சொல்லுங்கள். நல்வினை விஸ்வராஜ், பொதுச் செயலாளர், 10 ரூபாய். ஆனால் நீங்கள் சென்டரில் வந்துருங்க. கொஞ்சம் க்ளோஸாக பேசுங்க. போலாமாண்ணா? பேசுங்க. இன்னைக்கு சமூக ஆர்வலர்கள் போராட்டம் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இதில் ஜவஹர் அலி என்பவர் கொலை செய்யப்பட்டார். அதற்கு நீதி வேண்டும் என்று போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் குடும்பத்திற்கு ஐயா சொன்ன மாதிரி, விஸ்வராஜ் ஐயா சொன்ன மாதிரி, இப்போ சாராயம் காய்ச்சின குடும்பங்களுக்கு, இறந்த குடும்பங்களுக்கு 10 லட்சம் கொடுத்துருக்கு. இங்கே இதுவரைக்கும் நிவாரணம் கொடுக்கல. இதே போன்று கரூர் முதலைப்பட்டியில் இரட்டை கொலை வழக்கு, அவர்களுக்கு குற்றவாளிகளுக்கு தண்டனையும் பெற்றுக் கொடுத்து விட்டோம். இன்று உயர்நீதிமன்றமும் அதை உறுதி செய்து விட்டது. இருப்பினும் இதுவரைக்கும் நிவாரணம் வழங்கப்படவில்லை. அந்த பெண்மணி பாவம் இன்னும் பூப்பறித்து தன்னுடைய வாழ்வாதாரத்தை தேடிக்கொண்டிருக்கின்றாள். அவளால் சமாளிக்க முடியவில்லை நீதிமன்றம் செல்வதற்கு கூட. ஆனால் தேவையில்லாமல் ஒரு பாலியல் குற்றத்தை நீங்கள் கேட்ட மாதிரி அண்ணா நகரில் பாலியல் குற்றத்திற்காக உயர்நீதிமன்றம் சிபிஐ என்கொயரி வேண்டும் சொல்லியும் அதை எதிர்த்து உச்சநீதிமன்றம் ஓடி இருக்கு. கிட்டத்தட்ட எத்தனை லட்சம் செலவு பண்ணியிருப்பாங்கன்னா, தோராயமாக ஒரு 50 லட்சம் ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க. இந்த அரசாங்கம் நம்ம வீட்டு பணத்தை எல்லாம் எடுத்து இப்படி தவறுகள் செய்து கொண்டிருக்கின்ற அரசு சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற பெரிய கடமையிலிருந்து தவறிக்கொண்டிருக்கிறது. அதற்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டம். பாதுகாப்பு சட்டம் வேண்டும். இங்கே இருக்க சமூக ஆர்வலர்கள் அவர்கள் குடும்பத்திற்காக இங்கே போராடி கொண்டில்லை. இந்த சமுதாயத்திற்கு மேல் அக்கறை கொண்டு சமுதாயத்திற்காக போராடி கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுக்கான சமுதாய பாதுகாப்பு சட்டங்கள் சரிவர நிறைவேற்றப்பட வேண்டும். அதற்கு தான் சட்டமன்றம் ஏதோ 1000 ரூபாய் கொடுப்பதற்கும் 500 ரூபாய் ஓட்டு வாங்குவதற்கு கொடுப்பதற்கும் அல்ல. அதற்கான சட்டமன்றத்தை சார்ந்தவர்கள் அதை செயல்பட வேண்டும். ஆனால்
அவர்களுக்கு ஐயா சொன்னது போல அரசாங்க அதிகாரிகளுடன் காவல்துறையுடன் கூட்டணி செய்து அவர்கள் அதில் கொள்ளையடித்து அதன் மூலமாக தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்துக் இருப்பதாக தான் கருத வேண்டிய கடமை இருக்கிறது இன்னைக்கு நமக்கு. அதற்கு தான் விவி மினரல்ஸ் வழக்கில் ஹைகோர்ட் என்ன உத்தரவு கொடுத்துருக்கு, அரசு அதிகாரிகளும் பொலிட்டீஷியன்ஸ் மஸ்ட் பி கொல்யூடர்னு சொல்லக்கூடிய நிலைக்கு வந்துட்டாங்க. இன்னைக்கு வெளிப்படையாக பேசக்கூடிய நிலைக்கு வந்து கொண்டிருக்கின்றது. இதை ஜாக்கிரதையாக அரசியல் கட்சிகளும் அரசியல் தலைவர்களும் தங்களை தலைவர்கள் என்று சொல்லிக் கொள்பவர்கள் எல்லாம் இதை உற்று நோக்கி கருத்திலே கொள்ள வேண்டும். அதற்கான சட்டங்களையும் பாதுகாக்க வேண்டிய கடமை அவங்களுக்கு இருக்குது. 2026 ஆட்சி மாற்றம் வந்ததுக்கு அப்புறம் இதே நிலை தொடருமா, அதை எப்படி பாக்குறீங்க? அந்த ஆட்சி மாற்றம் எதை எப்படி இருக்க போகிறது என்பதை பொறுத்து தான் இருக்கிறது. இன்னைக்கு ஆட்சி மாற்றங்கள் நம்ம சொல்லிட்டு இருக்கோம், காட்சி தான் மாறுது, ஆட்சி மாறல என்பது தான் உண்மை. தமிழ்நாட்டை பொறுத்து மட்டும் 67 ஆண்டு காலமும் இப்படியே தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. இதற்கு மக்கள் புரிதலுடன் இந்த ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தினாக்கா நிச்சயம் அவர்களுக்கான ஆட்சி நடக்கும். பேர் பொறுத்து ML ரவி, தேசிய மக்கள் சக்தி கட்சியுடைய தலைவர். நன்றி எல்லாத்துக்கும். அப்படியே உட்காந்துருங்க சார். நன்றி. நம்மளாம் உள்ள வந்துருங்க. அப்படியே உள்ள வந்துருங்க. தம்பி உள்ள வந்துருங்க. அடுத்தபடியாக ஆட்சி ஆளுநர் பூங்கா மோகன் அவர்களை ஒரு சில வார்த்தைகளை பேச அழைக்கிறேன். இவர் பேச்சாளர், சிறந்த பேச்சாளர். நம்ம சமூக ஆர்வலர்கள் தாக்கப்பட நிறைய இடத்துல வந்து ஒரு பெட்டிஷன் போட்டிருக்காரு. ஆர்டி ஆர்வலர் அவருக்கு கொடுக்கப்பட்ட நேரம் வந்து 2 நிமிஷம் மட்டும்தான். 2 நிமிஷம் மட்டும்தான். என்ன நிறைய பேசுவார். 2 நிமிஷம் மட்டும் சமூக ஆர்வலருக்காக பேசுவது. புதுக்கோட்டை மாவட்டம் கனிம வளம் கொள்ளையை வெளிக்கொண்டு வந்து